இது மட்டும் உள்ள வந்து ஏறிட்டு நினச்சோம் அங்கே பாருங்க கடவுளை இயேசுவே ரசிங்க. நேற்று மட்டுமே வந்து 2 போட்டு வந்து கவுந்திருக்கு. அதாவது 2 பேருடைய உயிரும் போயிருக்கு இந்த தண்ணியில. இங்க பாருங்க இப்படி மேல ஓடிலாம் தண்ணி அடிச்சு வருது பாருங்க. இந்த இடத்துல வந்து யாராட்ட ஒரு ஆள் தண்ணியில விழுந்தா அவங்க உயிர் வந்து கண்டிப்பா போயிடும். அவங்க உயிர் வந்து இருக்காதுங்க, கண்டிப்பா அவங்க வந்து உயிர் போயிடும். எல்லாருமே அந்த சீரும் பாருங்க, எல்லாருமே இந்த 2 போட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு சொல்லி இங்க நின்று பாக்குறவங்களுக்கு தெரியும்ல. இழுத்துட்டாருங்க, வச்சு ஃபுல்லா தள்ளிட்டாருங்க, தள்ளி வச்சு இழுத்துட்டாரு. ரொம்ப அழகா அந்த போட்டை வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த மாதிரி வந்துடணும். ஒரு போட்டா இருந்தா பிரச்சனை இல்லை, 2 போட்டா இருக்கிறதுல தாங்க இதுல பெரிய டாஸ்க்கு. ரெண்டும் வந்து ஒரே கம்பெனி போட்டு போல. ஸோ அந்த போட்டு தொழிலுக்கு ஓடணும்னு இந்த போட்டும் தொழிலுக்கு அப்படி ஓடுறாங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நின்றுருக்கோம்ல இங்கே நின்று மொத்தம் வந்து 3 போட்டு இப்போ தொழிலுக்கு போயிருக்கு. இன்னைக்கு புயல் எச்சரிக்கை கொடுத்தோன்னு தொழிலுக்கு போறாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. எத்தனை உயிரை இழந்தாலும் சரிங்க, என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் தொழிலுக்கு போறது போயிட்டு தான் இருப்போம். ஏன்னா இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம், இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. கடல் வருதுங்க, கடல் வருது, கடல் வருது, கடல் வருது. இப்போ பாருங்க, ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அந்த 1 கிலோமீட்டர் மட்டும் பாஸ் ஆகிட்டு நினச்சிக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்லோ பண்ணி கிடக்குறாங்க இப்போ. அங்கே வந்து 2 போட்டுக்கு, ஒரு போட்டை வந்து கட்டி எடுத்துட்டு வராங்க, ஒரு போட்டு தொழிலுக்கும் ஓடிட்டு இருக்கு. போட்டை எப்படி போகுதுன்னு பாருங்க. எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குல்ல. இந்த போட்டு அங்கே எங்கேயும் சரியும் போது, ஏறி விழும் போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குல்ல. போயிடுவாங்க நம்ம சேஃபாக. வேணும்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அந்த ஸ்பாட்ல இருந்து பார்த்தா எல்லாமே அழகா தெரியும். நேற்று கிடைச்ச தகவல் படி வந்து 2 போட்டு வந்து தாந்திருக்குங்க. 2 உயிர் போயிருக்கு. ஸோ அது வந்து வெறும் 2 உயிர் இல்லை, எங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தர் பிரிஞ்சிருக்காருன்னு சொல்லும் போது வந்து ரொம்பவுமே வருத்தமா தான் இருக்கு. இடத்துல எல்லாம் ரொம்பவுமே சீறி வருது ஒவ்வொரு அலைகளுமே. எங்க போட்டு இப்பதான் ஒண்ணு கரையை வருதுங்க. அந்த போட்டு வர்றதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் உள்ள வந்துச்சு. போட்டால ஓடி வர முடியல, அந்த அளவுக்கு அந்த தண்ணியோட ஸ்பீடு வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அந்த காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வருதுன்னு பாருங்க. அந்த போட்டால வந்து ஓடி வர முடியல. உள்ள தண்ணியோட வேகம் வந்து அந்த அளவுக்கு ஃபோர்ஸா வந்து போட்டை தள்ளுது. கேட்டீங்களா, கடலடி ஒரு பக்கம், இந்த தண்ணியோட வேகத்தை பார்த்தீங்களா. இந்த மழை பெஞ்சனால இந்த டேம்ல இருந்து இங்க தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இந்த தண்ணியோட வேகம் இது எல்லாம் சேர்ந்து அந்த போட்டை வந்து ஒழுங்கான ஒரு ஸ்பீட்ல வரவிடாம இது பண்ணிட்டு இருக்கு. எப்பவுமே கஷ்டப்பட்டு தான் அவங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. தெரியுது போட்டு அங்கங்கேயும் எடுத்து லாத்துறது. எப்படியோ கடவுளுக்கு நன்றி, நல்லபடியா உள்ள வந்துட்டாங்க. இதுதான் வேப்பூர் பொலி தண்ணி. இப்போ இந்த இந்த நேரத்தில் யாராட்டும் இப்போ தண்ணியில விழுந்தோம்னா அவ்வளோதாங்க. தண்ணி போற ஸ்பீடுக்கு கடலடி வந்து ரொம்பவுமே பயங்கரமா இருக்கு. பாத்தீங்களா, எல்லா ஆலையுமே சீரிட்டு தான் வருது. இந்த மாதிரி நேரத்துல தான் வந்து தொழிலுக்கு போறது, கரையில இருந்து தொழிலுக்கு போவாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் ரொம்பவுமே ஒரு சவாலா இருக்கும். போட்டால ஓட முடியலங்க. இஞ்சி இஞ்சா தான் போட்டு வந்து நகர்ந்து போகுது. ஏன்னா அந்த தண்ணியோட ஸ்பீடை பாத்தீங்களா. இந்த கல்லுக்கிட்ட பாருங்க, தண்ணி வந்து எவ்வளவு ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு பாருங்க. அதே இடத்துல நின்று இந்த தேர் எல்லாம் நகண்டு போகும் தெரியுமா, இஞ்சி இஞ்சா, அதே மாதிரிதான் அந்த இது நகண்டு போகுதுங்க. உள்ள வர்றதுக்கு அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. சேஃபா வந்துட்டாங்க கரையை, அது வரைக்கும் ரொம்பவுமே சந்தோஷம் தான். நாங்க இங்க இருந்து கை காட்டுறோம், எல்லாரும் கை காட்டுறாங்க. இந்த இடத்துல உள்ள தண்ணி எல்லாம் பாத்தீங்களா, எப்படி வந்து இந்த தொலியா இருக்கு பாத்தீங்களா. இப்போ வந்து நம்ம ஊர் கடலெல்லாம் வந்து தொலி கடல் கிடையாது. நம்ம ஊர் கடல்லாம் வந்து பாறைகள்னால எப்படிதான் அடிச்சாலும் இந்த அளவுக்கு இந்த தண்ணி எல்லாமே இந்த அளவுக்கு கலங்காகாது. இது ரொம்ப கலக்கா இருக்கு பாருங்க தண்ணி எல்லாமே. இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடம் வந்து இது ஒரு பீச் தாங்க, சரியா. இந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து வாக்கிங் போகிறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த இடத்துல தான் நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் தொழிலுக்கு போகும்போது இந்த வழியாக தான் நாங்கள் தொழிலுக்கு போவோம். தொழிலுக்கு போகும்போதெல்லாம் இந்த வழியாக தான் போவோம். நம்ம அங்கே போகும்போது போட் ஏதாட்டு வந்துச்சுன்னா நமக்கான கண்டென்ட் கிடைக்கும். இல்லைன்னா அவ்வளோதான். போட்டும் கொண்டு வரல, இன்னைக்கு எப்படி நினைஞ்சிரும்.
இந்த வர்ற அலைகள்லாம் இங்கே உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும். ஆனால் 8 அடி 9 அடி அவ்வளோ தூரத்துக்கு இந்த அலையெல்லாம் எழும்புதுங்க. நம்ம கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே அந்த ஒரே இறைச்சலாக தான் தெரியுது. இந்த இடத்துல யாராட்டும் மாட்டினா இப்போ என்ன நடக்கும் சொல்லுங்க? இந்த மாதிரி சீறி வர அலைக்கு நடுவில் வந்து யாராட்டும் மாட்டினா என்ன நடக்கும்? பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்க. இந்த இதில் தான் போட்டு கடந்து வரணும். வர்ற அலை வர்ற ஸ்பீடெல்லாம் பாருங்க. நான் இந்த இடத்துல வந்து தண்ணி ஸ்பீடு வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. அந்த சைட்லேருந்து கடல் அடி, அங்கேருந்து கடல் அடி, இங்கேருந்து தண்ணி போகிற ஸ்பீடு, அந்த போட்டு எப்படி தான் உள்ளே வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க. அது ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் அந்த போட்டு வந்து உள்ளே வந்திருக்கும். நான் வந்து இன்றைக்கி தான் அந்த இடத்துக்கு வரேன். இதை வந்து உங்களுக்கு காட்டணும். ஒரு போட்டு அதுலேருந்து உள்ளே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த போட்லாம் உள்ளே வருது அப்படின்னு சொல்லி. ஒரு 2 உயிர் போச்சுல்ல, அந்த 2 உயிர் எதனால் போயிருக்கும், என்ன காரணத்தினால போச்சு, அதை தான் இதில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ எங்கள் கடற்பரத்து மக்களுக்கு இதை பற்றி தெரியும். தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதனால தான் இந்த பதிவு. முக்கியமான இடத்துல வந்திருக்கோங்க. இந்த இடம் தான் இருக்கிறதுலே ரொம்பவுமே முக்கியம். அதாவது ஒரு போட்டு வந்து அங்க இருந்துலாம் அழகா ஓடி வந்துருங்க. அங்க இருந்து இங்க வரைக்கும் அழகா வந்துடும். நறுக்கிலா இவ்வளவு இடத்தையும் கடக்கிறதுக்கு முன்னாடி அந்த போட்டு வந்து என்ன பாடுபடும் தெரியுமா? இப்ப நீங்க பாத்துருப்பீங்க ஆல்ரெடி. ஒரு போட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து உள்ள போனதை. இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இந்த போட்டு எல்லாம் உள்ள வரணும். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. எனக்கு நிக்கிறதுக்கு உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா அங்க இருந்து தண்ணி வந்து அவ்வளவு ஸ்பீடா வருது. அங்கிருந்து வார தண்ணி வந்து ரொம்ப ஸ்பீடா வருது. இங்க இருந்து சீறிட்டு வர அலைகள், சரியா? அப்போ இங்கிருந்து தண்ணி ஸ்பீடா போச்சுல வந்து அந்த அலைகள் வந்து இன்னும் ரொம்ப அதிகமா வந்து பொங்கும். ஏன்னா இந்த தண்ணியோட ஸ்பீடுக்கு இந்த இடத்துல பாருங்க. இதோட முக்கியம் என்ன தெரியுமாங்க? இங்க வந்து தொலி வந்து அதிகமா இருக்கு. அந்த தொலிக்கடல் வந்து அதிகமா இருக்கிறதுனால இப்ப யாராட்டும் இப்போ சப்போஸ் வந்து இதுல தண்ணியில இந்த இடத்துல விழுந்தாங்கன்னா அவங்க உயிர் அவ்வளவுதாங்க. அவங்க உயிர் போயிரும், அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து காப்பாற்ற முடியாது. ஒரு வல்லமோ ஒரு போட்டோ வர முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும், சரியா? உயிர் போறதுதான் கன்ஃபார்மா. ஆனா இந்த மாதிரி ஒரு நேரத்துல, ஏன்னா அங்க இருந்து தண்ணி ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கு. பாத்தீங்களா? இப்ப பாருங்க எவ்வளவு கல்லு தெரியுது பாருங்க. இப்ப அடிக்கிற அடியை மட்டும் பாருங்க. இதுல உங்களுக்கு தெரியுதா அந்த தண்ணியோட வேகம் வந்து எவ்வளவு ஸ்பீடா இருக்குன்னு சொல்லி தெரியுதா? இந்த உலகத்திலே இருக்கிறதுல பெரிய அழிவு என்ன அழிவு தெரியுமா? நீர் அழிவு தாங்க. இப்போ ஒரு இடத்துல தீ எரியுது, அதை கூட ஒரு மணிக்கு 2 மணிக்கு போராடி தீயை வந்து அணைச்சிடலாம். மற்றபடி எந்த ஒரு அழிவு வந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பாதுகாத்துக்கலாம். அந்த நீர் அழிவை மட்டும் யாராலையும் தடுக்க முடியாது. இந்த ஒரு இடத்துல வந்து எல்லாருமே எப்பவுமே வந்து நிற்பாங்க அதை பாக்குறதுக்காண்டி. அங்கிருந்து வார போட்டு வந்து நல்லபடியா உள்ள வந்து சேருதா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காண்டி. எங்களுக்கு தெரிஞ்சு அங்க தூரத்துல ஒரு 2 போட்டு கிடக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு தூரத்துல ஒரு 2 போட்டு கிடக்கு. அந்த போட்டு உள்ள வருதான்லாம் தெரியல. கரெக்டா பாருங்களேன். மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாம அமைதியா கிடக்கு. இந்த போட்டு கரெக்டா உள்ள வர இடத்துல மட்டும் எல்லா அலைகளும் சீறிட்டு நிக்கி. காரணம் அங்க இருந்து வர தண்ணினாலதான். அங்க இருந்து தண்ணி வேகம் வந்து அதிகமா இருக்கிறதுனாலதான் இப்படி சீறிட்டு நிக்கி. காய்ஸ் என்னாச்சுன்னா, நாங்க கேரளாக்கு வந்து முத நாள் தொழிலுக்கு போனோங்க. தொழிலுக்கு போயிட்டு கரையை வந்து ஆங்கரில் தான் இப்போ கிடக்குறோம். இங்க அடிக்கிற அலைகள்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அலை வந்து ரொம்பவுமே சரியான அலை. நேத்து மட்டுமே வந்து 2 போட்டு வந்து கவுந்திருக்கு. அதாவது 2 பேருடைய உயிரும் போயிருக்கு இந்த தண்ணியில. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும். மற்ற இடத்துல விடையுமே இந்த இடத்துல வந்து கடல் அடி வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்கும். இங்க ஏறது இது உள்ள வர்றதுலாம் அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாதுங்க. எல்லா போட்டும் இந்த பாதையில தான் வரணும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சு. டேம்ல இருந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இங்க இருந்து இந்த கல்லடி, அங்க இருந்து தண்ணி வர ஸ்பீடுக்கு அந்த அலை வந்து அப்படியே சீறிட்டு வருது. இந்த ஒரு இடத்துல மட்டுமே ரொம்பவே சீருது. இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு போட்டு உள்ள வரணும்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த போட்டு வந்து உள்ள வருங்க. உங்களுக்கே தெரியும். நான் நிக்கல இந்த இடத்துலயே. இந்த அடிக்கிற அடியை பார்த்தா உங்களுக்கே தெரியுதா? இதுலலாம் நம்ம விழுந்தோம்னா நம்ம உயிர் அவ்வளவுதான். நம்ம உயிர் போச்சு, அவ்வளவுதான். போட்டு ஏதாட்டும் இப்போ உள்ள வரதா இருந்தா எவ்வளவு நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க. வெயிட் பண்ணி அந்த போட்டு உள்ள வரும்போது அந்த போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வருது அதையும் நான் அந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். பார்க்கலாம். இன்னைக்கு கடலுக்கு போன எல்லா போட்டுமே அங்க வந்து ஆங்கர் போட்டு தான் கிடக்குறாங்க. யாருமே அங்க தொழில் பார்க்கல இன்னும். நான் அந்த இடத்துல பாருங்களேன், கடலால வந்து எப்படி விரியுதுன்னு பாத்தீங்களா? அந்த இடத்துல ரொம்பவே ஒரு டேஞ்சரான இடம். இப்ப இந்த நேரத்துல இந்த நொடி இந்த இடத்துல வந்து யாராட்ட ஒரு ஆள் தண்ணியில விழுந்தா அவங்க உயிர் வந்து கண்டிப்பா போயிடும். அவங்க உயிர் வந்து இருக்காதுங்க. கண்டிப்பா அவங்க வந்து உயிர் போயிடும். நான் இங்க நிக்கல,
நான் இங்கே நிற்கும் போது எனக்கே பயமா இருக்கு அதை பார்க்கும்போது. ஆனால் நான் கரையில தான் நிற்கிறேன். அப்போ கடலுக்குள்ள இருந்து கரையை வர போட்டுக்கு வந்து எவ்வளோ பயம் இருக்கும், அந்த ஆட்களுடைய மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும். ஏன்னா இப்போ 2 போட்டு வந்து இப்போ உள்ள வந்து அழியற போறாங்க. அந்த 2 போட்டு வரும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து வெறும் வார்த்தையினால சொல்லிடலாம், வெறும் வாயினால சொல்லிடலாம். ஆனால் அங்கேருந்து அந்த போட்டை இந்த இவ்வளோ இடத்தையும் பாஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு தான் இப்போ பார்க்க போறீங்க. என்னாச்சுன்னா அந்த போட்டில் வந்து கியர் கம்ப்ளைண்டாங்க. அந்த போட்டை வந்து இப்போ கெட்டி இழுத்துட்டு வராங்க. இதில் இப்போ தாங்க அவங்களுக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு டாஸ்க் இருக்கு. என்னன்னா இந்த போட்டை வந்து சேஃபாக அவங்க உள்ள கொண்டு வரணும். கடவுளே வந்துடணும் நல்லபடியாக கரைக்கி. எல்லாமே அந்த போட்டை எதிர்பார்த்து தான் இருக்காங்க. இவங்க அந்த போட்டில் உள்ள ஆட்கள் இங்கே குறையோட வந்து நிற்கிறாங்க எல்லாருமே. நாங்களும் கீர் கம்ப்ளைண்ட்ல தான் ஓடி வந்தோம், இவங்களும் கீர் கம்ப்ளைண்ட்ல தான் ஓடி வந்திருக்காங்க. இந்த போட் வந்து இப்போ தொழிலுக்கு போகுதுங்க, உள்ள போறாங்க. இவன் பார்த்துக்கோங்க என்ன சம்பவம்லாம் நடக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன இவ்வளோ தைரியங்க, அங்கேருந்து இவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னா தண்ணி அவ்வளோ ஸ்பீடாக தள்ளி கொண்டு வருது. மன உரப்பு தாங்க உண்மைக்குமே இந்த சிறாங்குக்கு. போட்டெல்லாம் அங்கே கரையை வந்துட்டு இருக்கு, ஆனால் இவர் அவர் பாட்டு தொழிலுக்கு போறாரு. பார்த்து நடக்கிற சம்பவத்தை. இது தேவையில்லாத ஒன்றுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க போட் எந்த அளவுக்கு முங்கி போகுதுன்னு பார்த்தீங்களா. பரவாயில்லைங்க, சூப்பராக கொண்டு போயிட்டாரு. இதுதான் அந்த கடல் பார்த்து ஓடணும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். ஸோ அந்த கடல் வராத நேரத்தில் வந்து ரொம்ப அழகா அந்த போட்டை வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஒரு ரிஸ்கான ஒரு காரியம் தான். அவர் திறமைக்கு ஒரு சல்யூட்டுங்க. சூப்பராக கொண்டு போயிட்டாருங்க போட்டை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அந்த போட்டில் இருக்கவங்கலாம் பயந்து பயந்து தான் இருப்பாங்க. டேய் இந்த மாதிரி நேரத்தில் எங்களை கொள்ளையாட கூட்டு போற அப்படின்னு சொல்லி எங்க முதலாளி சொல்லிட்டாருங்க, நீங்க பார்த்து போனா போதும், ஒன்றும் அவசரம் இல்லை, கவனமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்த கொஞ்சம் கடந்து போற வரைக்கும் இந்த மாதிரி ஏறி ஏறி விழுந்துட்டே போகும். நான் வருதுங்க, அந்த போட்டு மட்டும் எப்படியாவது நல்லபடியாக உள்ள வந்துடணும். போயிருமா, என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கடலுக்கு போறது போய் தான் ஆகணும். ஒவ்வொரு அலையிலையும் அந்த மாதிரி போட்டு ஏறி விழுதுல, அந்த நேரம் வந்து போட்டே ரெண்டா உடஞ்சிருங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். இவ்வளோ இடத்துல நல்லா இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் அலைகள் அதிகமாக இருக்கு போல. சிங்கிள் போட்டாக இருக்கும்போது கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் வந்துடுவாங்க. இந்த டபுள் போட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வந்து இப்போ அவங்க இழுத்துட்டு வராங்க, ரோப்பு போட்டு தான் இழுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் சில நேரம் ரோப்பு பொட்டிடும், இல்லைன்னா ஷீல் ரோப்பு கட் ஆயிரும், ஏதாட்டும் ஒரு சம்பவம் நடந்துடும். ஆனால் இந்த திருப்பம் வந்து அப்படி எதுவுமே நடக்கக்கூடாது, கடவுளை வேண்டிக்கணும். நான் போட்டுக்காரங்க போட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே காத்துட்டு இருக்காங்க, போட்டு நல்லபடியாக கரைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி. இது அடுத்த ஒரு போட்டு இப்போ வெளியில் போகுது. ஏன்னா போட் ரொம்ப ஸ்பீடாக வருது. காரணம் வந்து அந்த தண்ணியோட நீரோட்டத்து வாக்கில் அந்த போட்டு வந்து ரொம்பவுமே ஸ்பீடாக வருது. ஸ்லோவில் தான் வராங்க, போட்டு ஸ்பீடே வைக்கல. நான் இருந்தாலும் அந்த போட்டு வந்து அவ்வளோ ஸ்பீடாக வருது. சாங்க ஸ்பீடு வச்சு கொடுத்தாச்சு. அந்த 2 போட்டு உள்ள வர்றதெல்லாம் இதில் பெரிய ஹைலைட். அது ரோப்பை பார்த்தீங்களா, நடுவில் ரோப் வந்து ரொம்பவுமே பொறுத்துட்டு இருக்கு. வந்துருவாங்க, பிரச்சனை இல்லை நல்லபடியாக. இந்த போட்டில் இருக்கிறவங்களுடைய குடும்பம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படியும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, கரைக்கு வந்துட்டு இருக்கோம், கம்ப்ளைண்ட் ஆட்டு வாரோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. குழந்தைங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அப்பா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய மனைவி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, என்னுடைய கணவர் வந்துருவாங்கன்னு சொல்லி. தாய் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, என் மகன் வந்துருவான் அப்படின்னு சொல்லி. ரொம்பவுமே கவனமாக வந்தால் தாங்க இதில் வர முடியும். சரியா, நான் இப்போ கொஞ்சம் வருது, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கொஞ்சம் அழகாக தெரியும்னு நினைக்கிறேன், இந்த அலைகள்லாம் எப்படி சீறி பார்த்துன்னு சொல்லி. அந்த போட்டோட ஓனர் வந்து இவங்க தான். போட்டு வந்து நல்லபடியாக கரைக்கு வரணும்னு சொல்லி எதிர்பார்ப்போட இருக்காங்க எல்லாருமே. இது நேற்று எங்கள் போட்டு வரச்சில் எங்கள் முதலாளி அப்படி தான் வந்து நின்னாரு. அவங்க முதலாளியும் வந்து நிற்காங்க, போட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து நிற்கிறாங்க. பரவாயில்ல, ரோப்பெலாம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. நான் இங்கேயே தெரியுது நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் பெரும்பாலும் வந்து போட்டில் உள்ள எல்லாருமே வந்து முன்னாடி தான் வந்து நிற்பாங்க. எவ்வளோதான் உயிர் போனாலும், ஆனால் நாங்கள் திரும்ப போகிறது கடல்கள் தாங்க. அது 2 உயிர் போகும்போது எல்லாருக்கும் வருத்தம் தான். ஆனால் அதையும் தாண்டி எல்லாருமே கடலுக்கு போக தான் செய்கிறோம். பாருங்க, ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தாங்க போட்டு வருங்க. நீரோட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. கடவுளே அந்த மாதிரி வந்துடணும். ஒரு போட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, 2 போட்டாக இருக்கிறதுல தாங்க இதில் பெரிய டாஸ்க்கு. எல்லாருமே முன்னா தான் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அந்த போட்லேயும். இது மட்டும் உள்ளே வந்து ஏறிட்டு நினச்சோம். அங்கே பாருங்க, கடவுளே இயேசுவே ரட்சிங்க.
கடல் அடிச்சதை பார்த்தீங்களா? நீரோட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த போட் வந்து கொஞ்சம் கூட இங்கே வரலங்க. நாங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்த போட்டு அந்த இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அதுலேயே தான் நிற்கு. அந்த காரணம் வந்து அந்த வலு காரணம் நீரோட்டம். அந்த நீரோட்டத்தினால கொஞ்சம் கூட போட்டு இங்கே வரலங்க. பாவம் 2 போட்லையுமே ஆட்கள் எல்லாருமே கொஞ்சம் பயந்துருப்பாங்க. ஏன்னா இந்த போட்டு வந்து இந்த இடத்த விட்டு இங்கே வராமல் இருக்குல்ல, அதனால. எப்படி அடிக்குன்னு பார்த்தீங்களா கடல்? கொஞ்சம் வந்துட்டு பரவாயில்ல. கொஞ்சம் வந்துட்டுலா, கொஞ்சம் வந்துட்டுலா, வந்துட்டுங்க பரவாயில்ல. ஓரளவுக்கு ஒன்று வந்துட்டு போட்டு போட்டை கெட்டி இழுத்துட்டு வராமல் தான் பிரச்சனை இல்லை. ஒரு போட்டாக இருந்தால் நேரம் உள்ளே வந்திருக்கும். அனுபவம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பாஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு அனுபவம் வேணும், மன உறப்பு வேணும், மன வலிமை வேணும். கொஞ்சம் கூட பயந்தாச்சுன்னா முடிஞ்சது. ஆனால் இது வரைக்கும் அவங்க பயப்படலை. எதையும் எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. சூப்பருங்க. உண்மைக்குமே கொண்டு வந்துட்டாருங்க. ஓரளவுக்கு நெருக்கிட்டாருங்க போட்டை. நெருக்கி கொண்டு வந்துட்டாருங்க போட்டை. வந்துட்டு உள்ள வந்துட்டு சூப்பர். உள்ள வந்துட்டுங்க, கல்லுக்கிட்ட வந்துட்டு போட்டு. எல்லாருமே வந்து அந்த போட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த போட்டு வந்து உள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லி. இது நடக்குங்க கேட்டிங்களா? இதுதான் கம்ப்ளைண்டா இருக்கிற போட்டு. அந்த போட்டு உள்ள வந்துட்டுங்க இப்போ கல்லுக்குள்ள. அந்த போட்டு முடிஞ்ச அளவுக்கு இப்போ சேஃப் ஆயிட்டாங்க. இங்க பாருங்க, இப்படி மேல ஓடிலாம் தண்ணி அடிச்சு வருது பாருங்க. ஓகே தாங்க. தாய் வந்து கை விடலைங்க. 2 பேருமே சேஃபாக உள்ள வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உள்ள வரணுங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும் உள்ள வந்துட்டா போதும். எங்ககிட்ட ஆசைப்படுறீங்க, நாங்களும் கடலுக்கு வரோம், நாங்களும் கடலுக்கு வரோம்னு சொல்லி. அதுக்காக தான் உங்ககிட்ட நான் சொல்றது. எங்களுடைய ஒரு வாழ்க்கை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி. வேற லெவலுங்க. கொண்டு வந்துட்டாருங்க உள்ள. சூப்பர். கொண்டு வந்துட்டாரு பார்த்தீங்களா? இதாங்க உண்மைக்குமே அனுபவம் வேணும் இதுக்கெல்லாம். இந்த அனுபவம் இல்லைன்னா வந்து ஒன்றுமே முடியாது. கேப்டன்னா சும்மாவா? ஒரு போட்டோட கேப்டன்னா அது எல்லாருமே அந்த சீரும் பாருங்க. எல்லாருமே இந்த 2 போட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு சொல்லி இங்க நின்று பாக்குறவங்களுக்கு தெரியும்ல. இழுத்துட்டாருங்க, வச்சு ஃபுல்லா தள்ளிட்டாருங்க. தள்ளி வச்சு இழுத்துட்டாரு.
இப்போ இந்த தண்ணியில் வந்து இந்த ஒரு போட்டை இழுத்துட்டு போக முடியும்னு சொல்லி அடுத்து அங்கே ஒரு போட்டு வந்து கிடக்கு பார்த்தீங்களா? போட்டு சப்போர்ட்டுக்கு அங்கேயும் ஒரு போட்டு வந்து கிடக்கு. என்னன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கள, இவ்வளோ தூரத்துலையும் வர்றதுக்குள்ள அந்த போட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு போட்டாக வந்திருந்தா பிரச்சனை இருந்திருக்காது, அழகாக உள்ளே வந்திருப்பாங்க. அது 2 போட்டாக இருக்கனால தான் வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனை. அது இல்லாமல் இந்த தண்ணியோட நீரோட்டம், கடல் அடி, இது எல்லாத்தையுமே எதிர்த்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ஒரு உண்மையான ஃபிஷர்மேன். அதாவது இதுக்கெல்லாம் ஒரு மன தைரியம் வேணும். அங்கே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் போட்டை உள்ளே கொண்டு போக முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சேஃபாக போயிட்டுங்க 2 போட்டுமே, பிரச்சனை இல்லை. அது அந்த கெட்டி இழுத்துட்டு வந்த ஸ்ட்ராங் இருக்காங்க பார்த்தீங்களா கேப்டன், அவங்களுக்கு வந்து மன உரப்பு அதிகம் நினைக்கிறேன். நான் அந்த இடத்துல போட்டு வந்து ரொம்ப தள்ளாடும் போது அவர் வந்து ரொம்பவுமே தைரியமாக அதை வந்து கையாண்டார். நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கே ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இவ்வளோ அழகா, இவ்வளோ தெளிவாக, எந்த ஒரு பயம் இல்லாமல் அந்த போட்டை அழகாக இங்கே கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஸோ கடலுக்கு வரணும் ஆசைப்படுறீங்க, வந்தால் இதுதான் நிலைமை, அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மீனவனுடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கடினமானது, இதுதான் எங்களுடைய வாழ்க்கை, இதுதான் நாங்கள், இதுதான் ஃபிஷர்மேன்.